ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கேலரியில் வந்து ஏதாவது பெர்மிஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேலரியில் வந்து உங்கள் மொபைல் ஸ்டோரேஜில் உள்ள சில ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி நீங்கள் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அதுலேயுமே உள்ள ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி கேலரியில் வந்து பெர்மிஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம கேலரியில் வந்து பெர்மிஷன் சம்மந்தமாக ஏற்பட்டிருக்க இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி லோட் ஆகின அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் கேலரி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த கேலரி ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணாமல் வந்து இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து கேலரியில் வந்து ஸ்டோரேஜில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து பார்த்து கொள்ளவே முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒர்க்கு நீங்கள் வேணும்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கேலரி போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து அந்த ஸ்டோரேஜ் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண அதாவது கேலரியில் வந்து ஸ்டோரேஜ் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண அந்த பெர்மிஷன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுறதன் மூலமாக கேலரியில் வந்து பெர்மிஷன் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.